முதல்ல 25 பேரை சாப்பிட்டே கிட்டத்தட்ட ராஜேஷ் சார் எங்க போய் மயக்கமானாருன்னு தெரியல. ஆனாலும் அவரை விடுறதா இல்ல. அடுத்து 30 பேர் அவங்க டிஷ்ஷோட ரெடியா இருக்காங்க. சோ வெல்கம் ராஜேஷ் கிருஷ்ணன் சார். ஃபர்ஸ்ட் கண்டஸ்ட்ல இருந்து ஆரம்பம். உண்மையிலேயே இந்த 55 பேரையும் பிரம்மாண்டமான எங்க அரங்குக்கு கூட்டிட்டு வந்து அதுல இருந்து செலக்ட் ஆக போற 12 பேர் யாருங்கிறத நாங்க செலக்ட் பண்ணணும் தான் நினைச்சோம். ஆனா இந்த 55 பேர் என்ன சொல்லிட்டாங்க, இந்த இடமே நல்லா இருக்கு, நாங்க எல்லாருமே ஜாலியா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், இங்கே நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சோ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? எல்லாத்துக்கும் ஓகே தானே? ஓகேங்கிறத ஒரு கிளாப் போட சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவோம்ப்பா. ஜட்ஜ் வாங்க. ஜட்ஜ் சார், எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? 55 12 ஆக்கிட்டீங்களா? ஆக்கியாச்சு. எப்படியோ வேர்த்து விறுவிறுத்து இது வரைக்கும் கிச்சன்ல கூட இப்படி வேர்த்தது இல்ல. அதாவது வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம்னா, அந்த 55 கண்டஸ்டன்ட்டையும் ஒரே இடத்துல இருக்க வச்சு நீங்க சொல்ற நல்லது கெட்டது, ஏன்னா இப்ப கெட்டதுன்னு சொல்றது வெளியில போறவர்கள், நல்லது அந்த 12 பேர் செலக்ட் ஆகி வருவார்கள். அதுக்கான காரணங்களை வந்து நீங்க சொல்லும் போது 55 பேரும் ஒரேடியா கேட்கணும். பிரம்மாண்டமான அரங்குக்குள்ள அத்தனை பேர் வந்து நின்னுட்டு ஒரே கிளாஸஸா இருக்குங்கிறதால இப்படி உட்கார வச்சிருக்கோம். சொல்லுங்க, இப்ப அந்த வெற்றி பெற 12 பேருக்கு நீங்க என்ன சொல்றீங்க? விஷஸ் ரியலி நீங்க எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. எவ்ரி ஒன் டிட் வெல். இட்ஸ் நாட் ஒன்லி தட் அந்த 12 கண்டஸ்டன்ட் மட்டும் தான் நல்லா பண்ணாங்கன்னு கிடையாது. பட் ஸ்டில் நான் பெஸ்டா செலக்ட் பண்ணிக்கிறதுனால ரெஸ்ட் ஆஃப் த டீமேட்ஸ் டோன்ட் லீவ் இட் அப்பான். ஓகே, வெற்றி பெற்ற அந்த 12 பேர் யாருங்கிறத சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ட்ஸ் வெற்றி பெற போறவர்களுக்காகவும் நீங்க பண்ண இந்த ஒரு சூப்பரான காம்படிஷனுக்காகவும் ஒரு தடவை ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் அந்த 12 பேர்ல ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் மிஸ்ஸஸ் சாந்தி எஸ். மிஸ்ஸஸ் சாந்தி எஸ், கை தட்டுங்கப்பா. ஓகே, நம்பர் 2 மிஸ்ஸஸ் ரோஹினி டி. ஓகே, அடுத்து மிஸ்ஸஸ் மகாலட்சுமி. மகாலட்சுமி. மிஸ்ஸஸ் ஜோதி. மிஸ்ஸஸ் பாரதி. மிஸ்ஸஸ் பாரதி.
மிஸ்ஸஸ் மனோரஞ்சிதம். இங்க தான் இருக்கீங்களா? ஓகே, சுத்த விட்டு ஜெயிக்கிறாங்கப்பா. மிஸ்ஸஸ் சுசித்ரா. சுசித்ரா இந்த அங்க இருக்காங்கல்ல, 5.5 பெட்டி. நீங்க தானே? மிஸ்ஸஸ் ராதா. ராதா. ஓகே, மூவர்ண இட்லி ஒரு மினி செட்டை போட்டு தூக்கிட்டாங்கப்பா. மிஸ்ஸஸ் சசிரேகா. மிஸ்ஸஸ் விஷாலாட்சி. மிஸ்ஸஸ் விஷாலாட்சி. எத்தனை பேர் சார் சொல்லிருக்கீங்க? இருங்க 10 பேர் சொல்லியாச்சு. 10 பேர் இருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்கல்ல? ஓகே, 11 சொல்லுங்க. உண்மையிலே இதுக்கப்புறம் வரப்போறவங்க தான் லக்கி. ஏன்னா நீங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை ஃபில்டர் பண்ணிருக்கீங்கிறது தெரியுது. கடைசியாக வெற்றி பெற போற அந்த 2 பேர் யார் யார் அப்படிங்கறத பாப்போம். சொல்லுங்க. மிஸ்ஸஸ் ஆரியட். மிஸ்ஸஸ் மேரியட். ஆரியட் எங்க இருக்காங்க? ஓகே ஓகே, இன்னும் ஒரே ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் யாருங்கறத கண்டிப்பா அவங்க ஒரு வெரி 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 லக்கி பர்சனா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாரும் இன்னும் நல்லா ஷேர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சொல்லுங்க. மிஸ்ஸஸ் இளவரசி. இளவரசி. ஓகே, தாய் பாசம் அப்படிங்கிற மேட்டர் வச்சு தூக்கிட்டீங்க. ஓகே, டன் சார். தேங்க்யூ. உங்க பொண்ணான கடமையை முடிச்சிட்டீங்க. இப்போ வெற்றி பெற்ற 12 பேரும் அப்படியே உட்காந்துக்கங்க. பாருங்க, யாரோ ஒருத்தர் வெற்றி பெறலன்னு வந்து அழுகுறாங்க. யார் அது? குழந்தையா? ஓகே, ஆல் இந்த கேம். ஏன்டா அழுகுற? இங்கடா மேல என்னடா இருக்கு? என்னாச்சு? ஏன் இப்படி அழுகுறாங்க? அவ எங்கமே அப்படிதான் பண்ணுவா. வின் பண்ணலனாக்கா அவளுக்கு ரொம்ப வருத்தமாயிடும். வின் பண்ணலனா ரொம்ப வருத்தம் வரும். உங்களுக்கு வருத்தம் இல்லையா? அப்போ எனக்கு அதெல்லாம் வருத்தம் இல்ல. கிச்சன் குவீன் சீசன் 2 நம்ம நடத்துறோம். அதுல அம்மா ஜெயிக்கிறாங்க. ஓகேவா? சரியா? கிச்சன் குவீன் சீசன் 2 நம்ம நடத்துறோம். அதுல அம்மா ஜெயிக்கிறாங்க. ஓகேவா? ஓகேங்கறியா இல்லங்கறியா? ஓகே எல்லாரும் இந்த குழந்தைக்கு ஒரு சேர் பண்ணிருங்க ப்ளீஸ். இங்க எல்லாம் கிளாப் பண்றாங்க பார். எல்லாருக்குமே வெற்றி பெறணுங்கிற ஆசை ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்துச்சு. அதுலயும் முக்கியமா தீக்ஷனா அந்த குழந்தைக்கு வந்து இப்போ வரைக்கும் அது அடங்கல. அது யாரை மேல பார்த்து அழுதுச்சுன்னு தான் தெரியல. ஒருவேளை அந்த கடவுளை பார்த்து கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்டா எங்க அம்மாவை தோக்கடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி. ஆல் இந்த கேம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இல்லையா சார்? டெஃபினட்டா there is no lose situation for anyone here. எல்லாருமே வின் பண்ணிருக்கீங்க. எல்லாருமே நல்லா பண்ணீங்க. It is just as I said before, it is just the best 12 who has come out. Keep on preparing more and more and all the best. Cheers. ஓகே சார், எங்க குழுவினர் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சரிங்க, கிட்டத்தட்ட போட்டியிட்ட அந்த 55 பேர்ல இருந்து இப்ப இது ஃபில்டர் ஆகி 12 ஆயிருச்சு. உண்மையிலேயே ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காரு நம்ம ராஜேஷ் கிருஷ்ணன். உண்மையிலே அவருக்கு எங்களோட பெரிய பாராட்டுகள். அடுத்தபடியா வெற்றி பெற்ற அந்த 12 பேர் என்ன பண்ணணுங்கிறத ரெகுலரா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இப்போ வெற்றி பெற்ற அந்த 12 பேரும் மேடைக்கு வாங்க ப்ளீஸ். எல்லாரும் கிளாப் பண்ணி கூட அவங்க அனுப்பலாங்க. பெரிய விஷயம். சரிங்க, இந்த 12 பேருமே இப்ப தயாராயிட்டாங்க அடுத்த போட்டிக்கு போறதுக்கு. உங்க 12 பேருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு நான் 12 gift வவுச்சர்ஸ் கொடுப்பேன். இதை எடுத்துக்கிட்டு நீங்க பக்கத்துல இருக்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் அடுத்த ரவுண்ட்ல நீங்க என்ன சமைக்க போறீங்களோ அந்த சமையலுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு மறுபடியும் இங்க வரும்போது உங்களுக்கான அடுப்பு மேடை, அதாவது உங்களுக்கான போட்டி மேடை ரெடியா இருக்கும். உங்களுக்கு நாங்க 30 நிமிடங்கள் மட்டுமே கொடுப்போம். அந்த 30 நிமிடங்கள்ல யார் ஃபாஸ்டா, ஹைஜீனிக்கா, ஸ்மார்ட்டா, சூப்பரா, டேஸ்டா சமைக்கிறாங்களோ அவங்கள்ல இருந்து 2 பேரை செலக்ட் பண்றதுக்காக இன்னொரு ஸ்பெஷல் ஜட்ஜ் வந்துகிட்டே இருக்காரு. சோ இதோ உங்களுக்கான கிஃப்ட் வவுச்சர்ஸ். ஓகேங்க, உங்களுக்கான கிஃப்ட் வவுச்சர்ஸ் உங்க கையில கொடுத்தாச்சு. உங்களுக்கு நாங்க என்ன கான்செப்ட், என்ன தீம் கொடுத்துருக்கோங்கிறத நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ட்ரை ஃப்ரை. சோ சேமியாலே விட்டு ஒரு கலக்கிட்டீங்க. ட்ரை ஃப்ரைல உங்களால என்னெல்லாம் முடியுதோ ஸ்பெஷலா யோசிங்க. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. பண்ணாம நீங்க என்ன ஸ்பெஷலா பண்றீங்களோ கண்டிப்பா நீங்க கிச்சன் கிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ உங்க எல்லாத்தையும் அடுத்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல சந்திக்கிறேன். ஓகேங்களா?